திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனல் உங்களை அப்டேட் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதாவது கவுன்சிலிங் பற்றின எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களால் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கு அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு உங்களுக்கு, சரியா? அப்போ பிரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்? ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப சொற்பமான சீட்டு தான் சார் இருக்கு. அப்போ நான் பிரைவேட் காலேஜ் போகலான்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா என்னால் அதிகமான ஃபீஸ் வந்து என்னால் பே பண்ண முடியாது. அப்போ பிரைவேட் காலேஜில் மினிமம் ஃபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம சொல்லும் போது மினிமம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 ஹாஸ்டலோட சேர்த்து 1,40,000 இருந்து டீம்டு யூனிவர்சிட்டியில 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் என்ன பார்த்தா ஹாஸ்டலோட சேர்த்து வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்காங்க. ரொம்ப லோ ஃபீஸ்ன்னு சொல்லும் போது 1,40,000, அதிகமான ஃபீஸ்ன்னு சொல்லும் போது 4 லட்ச ரூபா வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வாங்குறாங்க. எங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில. ஓகே சார், நான் வந்து அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் நான் படிக்கலான்னு இருக்கேன். அப்போ அந்த பிரைவேட் காலேஜுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மினிமம் ஃபீஸ் வந்து 1,80,000 இருந்து மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்க தான் செய்யுது, சரியா? அப்போ எனக்கு ஃபீஸை பற்றிலாம் ஒரி பண்ண நான் தேவையில்லை சார். நான் வந்து நல்ல காலேஜில் படித்தா போதும். ஆனால் எனக்கு கட் ஆஃப் வந்து 120, 130 தான் வருது. அப்போ நான் வந்து வானவராயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஏ, இந்த மாதிரி பிஎஸ்பி, சரியா, இந்த மாதிரி நான் வந்து பெரிய பெரிய காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலான்னு எனக்கு தோணுது சார். அப்போ எனக்கு அங்கெல்லாம் டொனேஷன் வந்து கேட்பாங்க சார் சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி டவுட் வந்து உங்களுக்கு இருக்குதான் செய்யுது, சரியா? நீங்கள் அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த லோ ஃபீஸ் காலேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, 1,40,000, இதெல்லாம் வந்து லோ ஃபீஸ் டீம் யூனிவர்சிட்டியில் சார் இந்த யூனிவர்சிட்டியில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அங்க நான் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. அப்ப நீங்க அதாவது உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சீட் வந்து பாத்தீங்கன்னா 2,500 சீட் பக்கத்துல தான் இருக்கு. மொத்தத்துக்கே அவ்வளவுதான் இருக்கு. இதுல வந்து ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி தனித்தனியா பிரிக்கும் போது உங்களோட கம்யூனிட்டிக்கு பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்கு. இதுலயும் சில கவர்மெண்ட் காலேஜ் இன்னும் என்னாச்சு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே முடியல, சரியா? பில்டிங் வாடகைக்கு எடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் காலேஜ்ல நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காலேஜில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சுக்கணும். அதனால நல்லபடியா விசாரிச்சு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.